Hello warriors, my dear good soldiers. Good evening. Am I audible? Good evening, good evening, good evening. Welcome to TN State Board Vedantu channel. This is your captain Prakash. Good evening pa. Am I audible? Audio and video clear irka? Gada 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 chat la podunga paakalam. Yes. School la nandacha? ஓகே குட் ஈவினிங் பசங்களா. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நம்மளோட ஃப்ரீடம் சேல் க்ளோஸ் ஆக போகுது. இன்னைக்கு நைட்டு 12 மணி. அதோடு என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரீடம் சேலில் 1499 இருந்த இந்த காஸ்ட்டு திரும்பி பழையபடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாரும் பே பண்ணி ஜாயின் பண்ணலைன்னா இப்போவே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போவே என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிடுங்க. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ் பண்ணிடாத ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் திரும்ப கிடைக்காது. திரும்ப எப்போ இது திருப்பி கம்மியாகும், ஏன்னா இனிமேல் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ 1499 சூப்பராக என்ன பண்ணுங்கள், இப்போயே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் குவார்டர்லி எக்ஸாம் வருது, குவார்டர்லி டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும்ல. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. சூப்பராக நம்ம என்ன பண்ணிடலாம், படிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைட். அது போக நம்மளோட 9th 10th குவார்டர்லியோட ஆல் இன் ஒன் லைப்ரரி. ஸோ இந்த வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் லைப்ரரியோட வீடியோ கொடுத்துருக்கேன். சரியா? லிங்க்கை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் காட்டுறேன், இருங்க. யூ கேன் see this. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா சாட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நம்மளோட சாட்டு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட 9th ஆனுவல் எக்ஸாமில் இருக்கும். டோட்டலாக கம்ப்ளீட்டாக இப்போ இருந்து கடைசி வரைக்கும் இருக்க எல்லாமே உனக்கு அதில் இருக்கும். அதில் இப்போயே ஜாயின் பண்ணிடுங்க. பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிளாஸ்லாம் நம்ம எடுக்கிறோமோ அது எல்லாமே உனக்கு இதில் வந்துடும். அது போக அதில் கம்யூனிட்டியில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போவே அதில் இருக்க டெலகிராம் சேனல் என்ன பண்ணுங்கள், சூப்பராக ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் என்ன வரும், உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நோட்ஸு மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸாக கிடைக்க போகுதுங்க. பாருங்கள், 9th சோஷியலு, 9th சயின்ஸ்க்கு, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் எல்லாமே டெய்லி அதில் ஸ்டடி பிளான் பிடிஎஃப் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணணும், இப்போவே ஏஓவில் ஜாயின் பண்ணுங்கள். மாதம் என்ன பண்ணுங்கள், நம்மளோட ப்ரிப்பரேஷனில் ஜாயின் பண்ணி சூப்பராக கலக்குங்க. என்னப்பா? ரைட். ஓகே ரைட். ஸோ அப்போ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எம்பி சாட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம மெகா விதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த மெகா விதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எதுக்கு எழுதணும், நான் ஏன் கேப்டன் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் எழுதுறது மூலமாக உங்களுக்கு இப்போ இருந்தே உங்களோட லைஃபோட மிக முக்கியமான டர்னிங் பாயிண்டான நீட், ஜிஇ இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நீங்கள் எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்குறப்போ உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப் கொடுத்து ஃப்ரீயாகவே உங்களை படிக்க வைக்க போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுமா, அதுக்குரிய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், அதுவும் இப்போவே ஜாயின் பண்ணுவீங்க. சரியா? ரைட். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், சாப்டர் 19 பயாலஜியோட லாஸ்ட் சாப்டர், அதாவது குவார்டர்லி போர்ஷனில் இருக்கிறதுல லாஸ்ட் சாப்டர் இதுதான். ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிளான்ட் ஃபிசியாலஜி, தாவர இயற் செயலிகள். ரைட்டா? தாவரத்தோட செயலினா தாவரம் எப்படி வளருது அதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட ஃபிசியாலஜியை பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஒன் வேர்ட்ஸ்ல இருந்து கடகடன்னு ஆன்சர் பண்ண முடியுமா? ஒன் வேர்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். The tropic movement helps the climbing vines to find suitable supporters. எதுப்பா? படர்கொடிகள் தகுந்த ஆதாரத்தை கண்டறிய உதவும் திசைசார் இயக்கம் இது. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் மட்டும் கடகடன்னு சொல்லலாம். ஆப்ஷன் சொன்னாலே போதும். டைப் யுவர் ஆன்சர் இன் தி சாட். சரியா? என்ன ஆன்சர்? இட் இஸ் சி, திக்மோட்ராபிசம். ரைட்டா? தொடு சார்பு இயக்கம். ரைட்டா? திக்மோட்ராபிசம். ஆன்சர் என்னது? திக்மோட்ராபிசம். அடுத்து, the chemical reaction occurs during photosynthesis. ஒளிச்சேர்க்கையின் போது நிகழும் வேதிவினை என்ன? What is the chemical reaction that happens during chemical photosynthesis? CO2 is reduced and water is oxidized.
water reduce CO2 oxidize both CO2 and water are oxidized both CO2 and water are produced என்ன ஆன்சரா இருக்க போகுது செகண்ட் क्वेश्चन ஆன்சர் என்ன क्वेश्चन நம்பர் போட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் செகண்ட் क्वेश्चन CO2 is reduced CO2 என்ன ஆகுது ஒடுக்கமடைதல் CO2 ஒடுங்கி நமக்கு என்ன பண்ணுது ஆன்சர் கிடைக்குது CO2 is reduced and water is oxidized CO2 ஒடுக்கமடைகிறது நீர் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது சரியா நீர் ஆக்சிஜனேற்றம் அடைகிறது the bending of root of a plant in response to water பொறுத்து நீரை சார்ந்து நீரை பொறுத்து நீரை தூண்டுதலாக கொண்டு தாவரத்தின் வேர் வளைவது டேஷ் எனப்படும் நீரை வச்சு என்ன பண்ண போகுது வளையிறதுக்கு பேர் என்ன by means of water என்னது திக்மோனாஸ்டி phototrophism photonasty hydrotrophism பேர்லயே இருக்கிறது நீர் சார்பியக்கம் ரைட்டா ஹைட்ரோனாலே வாட்டர் அப்ப hydrotrophism is the answer hydrotrophism a growing seedling is kept in the dark room ரைட்டா ஒரு வளரக்கூடிய விதை இருட்டு அறையில வைக்கப்படுறாங்க a burning candle is placed near it for a few days the tip of the part of seedling bends towards the burning candle this is an example of இது எதனுடைய எக்ஸாம்பிள் லைட்டை பொறுத்து அது என்ன பண்ணுது பெண்ட் ஆகும் ரைட்டா ஒளியை சார்ந்து அது பெண்ட் ஆகுது அதுக்கு ஆன்சர் என்னது அப்ப ஃபோட்டோட்ராபிசம் ஒளி சார்பியக்கம் ரைட்டா ஒளி சார்பியக்கம் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லப்படும் the root of the plant is தாவரத்தின் வேர் பிளான்ட்டோட ரூட்டுக்கு பேர் என்னது root of the plant is positively phototrophic but negatively geotrophic positively geotrophic but negatively phototrophic negatively phototrophic but positively hydrotrophic negative hydrotrophic but positively phototrophic என்னவா இருக்கும் ஆன்சர் என்ன கட ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல எஸ் வேகமா யார் எத்தனை क्वेश्चनக்கு கரெக்ட்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் என்ன ஆன்சரா இருக்கும் எஸ் it is 2 and 3 அதாவது 2 and 3 என்னது root of the 2 என்னது positively geotrophic கரெக்ட் தானப்பா root என்னது positive geotrophic வேர் வந்து நம்மளோட gravitational pull ஆப்போசிட் பண்ணி அதுக்கு பாசிட்டிவா அதுக்கு ஏத்த மாதிரி மண்ணுக்குள்ள தான் போகுது நெகட்டிவ் phototrophic ஆமா என்ன லைட்ட பொறுத்து கிடையாது phototrophic பொறுத்து கிடையாது geotrophic பொறுத்து தான் இருக்கு அடுத்து 3 பாருங்க negatively phototrophic and positively hydrotrophic தண்ணி எங்க இருக்கோ அதை தேடி போகும் இங்க சேம் பாயிண்ட் தான் இது மட்டும் என்னது டிஃபரண்ட் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வேற வேற சோ அப்ப 2 and 3 னா என்னது ஆன்சர் 2 and 3 இஸ் ஆன்சர் the non directional movement of plant part is responsible to temperature is called the non directional movement of a plant part in response to temperature is called என்னவா இருக்க போகுது வெப்பநிலையை தூண்டுதலாக கொண்டு தாவரத்தின் பகுதி காட்டும் திசையிலா இயக்கம் டாஷ் எனப்படும் thermonasty இல்ல thermonasty இது ஸ்பெல்லிங் thermonasty சரி வெப்பசார் திசையிலா இயக்கம் chlorophyll in a leaf is required for chlorophyll in leaf இலையில் உள்ள பச்சையம் டாஷுக்கு தேவைப்படுகிறது சோ chlorophyll வச்சு என்ன பண்ணலாம் நம்ம ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த processக்கு பேர் என்னது photosynthesis transpiration tropic movement nastic movement கேட்டிருக்காங்க என்ன ஆன்சர் இட் இஸ் photosynthesis என்ன ஆன்சர் இது photosynthesis this is called photosynthesis ஒளிச்சேர்க்கை ரைட்டா photosynthesis transpiration takes place through transpiration எதுல நடக்குது takes place through transpiration எதுல நடக்கும் நீராவி போக்கு டேஷ் வழியாக நிகழ்கிறது நீராவி போக்கு யார் வழியாக நிகழ்கிறது transpiration takes place through கடகன ஆன்சர் பண்ணுங்க ஃப்ரூட்டா ஃப்ளவரா சீடா ஸ்டொமேட்டா ஆன்சர் என்னது டி ஸ்டொமேட்டா இலை துளை வழியா நடக்குது transpiration takes place through stomata அதான் நம்ம பார்த்தோம் அடுத்து fill in the blanks கடகன ஆன்சர் சொல்லலாமா அதுக்கு கீழே ஆன்சர் இருக்கு the shoot system grows upward in response to light எப்படி மேலே பார்த்து போகுதா ரைட்டா ஒளியை நோக்கி ஒளி அதாவது வெளிச்சத்தை நோக்கி வெளிச்சம் எங்கிட்ட இருக்கோ அது ஒளி எங்க இருக்கோ அதை நோக்கி தான் இது ஷூட் தண்டு தொகுப்பு வளருது dash is positively hydrotrophic as well as positively geotrophic எது positively hydrotrophic as well as positively geotrophic ரெண்டுமே பாசிட்டிவ் தண்ணிக்கும் பாசிட்டிவா இருக்கணும்
கிராவிட்டிக்கும் பாசிட்டிவாக இருக்கணுமா, அது யாரு? வேர். வேர் தான் இது ரெண்டுமே. ரூட். ரூட் இஸ் த ஆன்சர். அடுத்து the green pigment present in plant. இப்போதான் பார்த்தோம், சூஸ்ல இருந்துச்சு. the green pigment photosynthesis பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லினாங்க. that is chlorophyll. chlorophyll spelling தப்பு போட்டுறாதீங்க. CHLOROPHYLL chlorophyll. சரியா? chlorophyll is the answer. பச்சையம். the solar tracking of sunflower in accordance with the path of sun is due to phototrophism. answer என்னது? phototrophism. அங்க பின்னாடி மறைஞ்சிருக்குன்னா எங்க எழுதுறேன்? phototrophism. the response of plant part towards gravity. gravity னா என்னது? புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு நோக்கி தாவர பகுதி விடை இருப்பு, அது பேர் என்னது? ஜியோட்ராபிசம். ரைட்டா? புவிசார் இயக்கம். புவிசார் இயக்கம்ன்றது ஜியோட்ராபிசம். ஜியோட்ராபிசம். plant takes in carbon dioxide for photosynthesis but need dash for their living. என்ன தேவை? தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்கின்றன, ஆனால் வாழ்வதற்கு அதுக்கும் என்னதான் தேவையா? ஆக்சிஜன் தேவை. ரைட்டா? போட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை, பட் அது உயிர் வாழ்றதுக்கு அதுவும் இதே தான் தேவையா? சரியா? so match the following. கடகடகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 என்ன ஆன்சர்? roots growing down through the soil. அப்ப அது ஜியோட்ராபிசம். roots growing towards the light. light என்னது? positive phototrophism. ரைட்டா? phototrophism. அடுத்து shoot growing upward. மேல் நோக்கி வளர்றதுன்னா என்னது? அப்ப நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். அடுத்து அதே இது roots growing down away from the light னா நெகட்டிவ் phototrophism. சரியா? நெகட்டிவ் phototrophism. அடுத்து true or false. so டைம் டேபிள் யார் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? செப்டம்பர் 17 ஆரம்பிக்கிற டைம் டேபிள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா? 9th ஸ்டாண்டர்டுக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? சொல்லுங்க. 9th டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? பார்த்துட்டீங்களா? எஸ். எப்போ ஆரம்பிக்குது? செப்டம்பர் 17 ஆரம்பிக்குது. எக்ஸாம்ஸ் நடுவில் லீவ் எல்லாம் கிடையாது. மெயின் எக்ஸாம்ஸ் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நடுவில்லாம் there is no holiday. without holiday it is totally இருக்கு. ரைட். சரியா? ஓகே, வாங்க வாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்தலாம் வாங்க. the response of plant part to the chemical stimulus is called phototrophism. என்னப்பா கெமிக்கல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் phototrophismனு சொல்றாங்க. கெமிக்கல் தான் ஆன்சர் என்னது? chemotrophism. ஸோ ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். ரைட் ஆன்சர் இஸ் chemotrophism. ரைட் என்னது? chemotrophism. shoot is positively phototrophic or negatively geotrophic. shoot வந்து மேல் நோக்கி வளரும், ஜியோட்ராபிக் கிரவுண்டுக்கு ஆப்போசிட் பண்ணி. அப்போ அது என்னது? ட்ரூ. சரியா? திக்மோட்ராபிசம்னா தொடு உணர்வு, தொடுறது, டச் பண்ணோன்னே சென்ஸ், அதுக்கெல்லாம் தான் திக்மோட்ராபிசம். Sir, when the weather is hot, water evaporates lesser, which is due to opening of stomata. That is also false. Right? Correct. So when the weather is hot, water evaporates more, but stomata being too close to reduce evaporation. Photosynthesis produce glucose and carbon dioxide. Photosynthesis la glucose and carbon dioxide appa varudhu,
கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன். அதுவும் என்னது ஃபால்ஸ். குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. photosynthesis is important in releasing oxygen to keep the atmosphere in balance. correct தானே? ரைட்டா. photosynthesis is important in releasing oxygen. ரைட்டா. அது வந்து இந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வளிமண்டலத்தை சமநிலையில் வச்சுக்கணும். நம்மளோட அட்மாஸ்பியரை சமநிலையில் வச்சுக்கிறது. plant loses water when the stomata and leaves are closed. false. என்னது? plant loses water when the stomata and the leaves are open. stomata open ஆயிருக்கப்ப மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? plantல இருந்து தண்ணி வெளியே போகும், இல்லைன்னா வெளியே போகாது. அப்போ க்ளோஸ் பண்ணியிருந்தா அது ஃபால்ஸ். Okay, right. We will see with the question answer. Question answer detail படிக்கலாமா? நிறைய பேருக்கு புரியலன்னு சொல்றீங்க. question answer படிக்கலாமா? யார் யார் ஸ்கூல்ல இந்த சாப்டர் நடத்திட்டாங்க? யார் யார் ஸ்கூல்ல உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு இந்த போர்ஷன் இருக்குப்பா? we are having this chapter for our குவார்ட்டர்லிக்கு இந்த சாப்டர் இருக்கு. சரி, 9th ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க. 9th ஸ்டாண்டர்டுக்கு tell me that 9th standard do your night study. என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு? குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சயின்ஸ்க்கு என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க. ரோஜா ஈகே நீ தமிழ் மீடியம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க இல்லவே இல்லை, இவ்வளவு நேரம் எழுந்தீங்களா? ரோஜா தமிழ் மீடியமும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஒவ்வொரு தடவை நான் எடுத்துட்டு போய் ரோஜா தான் பாவம் தமிழ் மீடியம் எடுத்துட்டு வரல கேப்டன் சொல்லுவாங்க. ஏன்னா டுடே சார் எடுத்துட்டு வந்துட்டேன். மாரத்தான் வேணுமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, அதுக்கப்புறம் டைம் டேபிள் வேணுமா? டைம் டேபிள் கொடுத்துருவோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவோம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பிரச்சனை இல்லை, அது எல்லாத்தையும் கொடுத்துடலாம். ரைட்டு. வேற ஆன்சர் பண்ணுங்களா? நான் தான் கவனிக்கலையா? ஓகே, ரைட். சரி, ஓகே. மாரத்தான் வேணும். மாரத்தான் வேணுமா? அவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சிருவீங்களா? வீக் குவிஸ் வேணும். வீக் குவிஸ் இந்த வாரமும் இருக்குது. இந்த வாரமும் விபிஎல் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஐ திங்க் மோஸ்ட்லி இந்த வாரம் சயின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சயின்ஸில் ஃபஸ்ட்டு 2 சாப்டராக தான் இருக்கும். அதுதான் வீக் குவிஸ்க்கு இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. நான் அது கன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு 2 சாப்டர்னு நினைக்கிறேன் வீக் குவிஸ். கரெக்டாக? அதுதான் 2 சாப்டராக தான் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சயின்ஸில் 9th ஸ்டாண்டர்டில்? வேறு என்னெல்லாம் கஷ்டமாக இருக்குது? மேரத்தான் வேணுமா? சரி, நம்ம செக் பண்ணலாம் மேரத்தான் எப்படி வைக்க முடியும்னு பார்க்கலாம். ஏன்னா 10th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்ட்லாம் கிளாஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஏதாவது மேரத்தான் இல்லைனா வேறு ஏதாவது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் செஷன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு, வீக் குவிஸு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரியா? அப்புறம் டாப் கொஷின்ஸு, டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின், அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணலாம் சயின்ஸ்க்கு சூப்பராக பார்த்துடலாம். ரைட்டா? அந்த மாதிரிலாம் சயின்ஸ்க்கு சூப்பராக பார்த்து படிச்சிடலாம். ரைட் தானே? சம்ஸ் மேரத்தான் வேணும். சம்ஸ் மேரத்தான் இல்லையா? பரவாயில்லையே பா, வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க போல. ஏன்னா சம்ஸு மேரத்தானில் பார்க்கணுமா? சரி, ரைட், ஓகே. நீங்கள் சொல்லிட்டீங்களே, பார்த்துடலாம் விடுங்க. ஸ்கூலில் என்ன நடத்திட்டு இருக்காங்க இப்போ? ஸ்கூலில் என்ன சாப்டர் போயிட்டுருக்கு சொல்லுங்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் ஆன்சர் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்கூலில் என்னென்ன சாப்டர்லாம் போயிட்டுருக்கு? போர்ஷன்ஸ் முடிச்சுட்டாங்க. குவார்டர்லி போர்ஷன் முடிச்சுட்டாங்களா? சயின்ஸில் 100 ரோஜா? வெரி குட். நியூ ஜாயின். ஓகே, உங்கள் பேர் என்ன?
சயின்ஸில் 100. ரோஜா, வெரி குட். இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணாங்களா? ஓகே, இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைட், நம்ம அதுக்குள்ளே படித்து முடிச்சிடலாம். புக் பேக் கொஸ்டின்லாம் இப்போ படிச்சிட்டோன்னா இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சூப்பராக போய் ஸ்கூலில் இந்த லெசனை எழுதி படிச்சிடலாம். சரியா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட்? இந்த லெசன் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, ஒரு தாவரம் எப்படி வளருது, ஏன் வேர் கீழே போகுது, ஏன் தண்டு மேலே போகுது, ஏன் சூரியகாந்தி இப்போ காலையில் இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் போகுது, சாயங்காலம் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வந்துடுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த சாப்டரில் படிப்போம். தொட்டா சுருங்கி இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு உணர்வு, செடிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன, அது எப்படி அதை உணருது, அது எப்படி நகருது, அதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குது, தாவரம் எப்படி வளருது, எப்படி வளையுது, ஏன் இதனால் இந்த பக்கம் வளருது, ஏன் இந்த பக்கம் வளைஞ்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரியா? ரைட் 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 சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட்? திசையிலா இயக்கம். ரைட்டா? திசையிலா இயக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ், அதாவது என்ன அப்படின்னா நாஸ்டிக் மூமெண்ட் இந்த டைரக்ஷன்ல தான் போகும், லெஃப்ட் சைட்ல தான் போகும், நார்த் சைட்ல தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. திசையை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. we cannot specify the direction response of plant or part of the plant to stimulus. அதாவது ஒரு பிளான்ட் மொத்தமா செடியே ஏதோ ஒரு பக்கம் வளையுது அல்லது செடியினுடைய ஏதாவது ஒரு பகுதி மட்டும் வளையுது. திசையிலா இயக்கம் என்பது ஒரு தூண்டுதலுக்கு ஒரு தாவரம் அல்லது தாவரத்தின் பகுதி அளிக்கும் திசையற்ற விடையிருப்பு. ரைட்டா? அதான் இது நாஸ்டிக் மூமெண்ட், அதான் திசையிலா இயக்கம்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு பேர் என்னது? திசையிலா இயக்கம். நேம் த பிளான்ட் பார்ட், தாவர பகுதியின் பெயரை குறிப்பிடுக. வாட் ஆர் த பார்ட்ஸ்? சரியா? ரெண்டு தான் மெயினா இருக்க போகுது. ரைட்டா? அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. which bend in the direction of gravity but away from the light. வெளிச்சத்தை விட்டு ரொம்ப தூரம் போக போறாங்களா, ஆனா என்ன பண்ண போறாங்க, கிராவிட்டி புவியீர்ப்பு விசையை நோக்கி போயிட்டே இருக்க போறாங்க. அதுக்கு பேர் என்னது? ரூட்ஸ், வேர்கள். அதே இது bend towards light but away from force of gravity, that is stem. ஏன்னா தண்டு மேல் நோக்கி வளருது, வேர் கீழ் நோக்கி வளருது. சரியா? வேர் கீழ் நோக்கி வளருது. டிஃபரன்ஸ், இப்போ புக்கில் எங்கெங்கெல்லாம் டிஃபரன்ஸ் கொஷின் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே டிஃபரன்ஸ் கொஷினை கவனிக்கணும். ரைட்டா? டிஃபரன்ஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே டிஃபரன்ஸ் கொஷின் கண்டிப்பாக உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கும். டிஃபரன்ஸ் கொஷினை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஃபோட்டோட்ராபிசமுக்கும், அதாவது ஒளிச்சார்பு இயக்கத்திற்கும் photonasty, olinasticum ulla difference. The unidirectional movement of plant part to the light stimulus is called phototropism. The unidirectional movement of plant part, ரைட்டா, ஒரு தாவரத்தினுடைய பகுதி ஒரே திசையில், ரைட்டா, ஒரு திசையில் ஒளி தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர பகுதி ஒரே திசையில் நிகழ்த்தும் இயக்கம், அது பேர் என்னது? phototropism. It is slow and irreversible. இது என்னது? ஒரு மெதுவான இயக்கம். அதே நேரத்தில் என்னது? irreversible. செடி வளர்ந்துருச்சு, வளர்ந்த செடியை திருப்பி குட்டியாக்க முடியுமா? குட்டியாக்க முடியாது. வளர்ந்தது தான், அது திரும்ப குட்டியாக்க முடியாது. The non-directional movement of plant part in response to light is called photonasty. It is immediate, temporary and reversible. ரைட்டா? Non-directional movement of plant part in responsible to light. ஒளியை தூண்டுதலாக கொண்டு தாவர பகுதி நிகழ்த்தும் திசையற்ற இயக்கம் ஒலினாஸ்டி எனப்படும். இது உடனடியாக தற்காலிகமானது, மீள்தன்மை உடையது. டக்குன்னு வந்து திருப்பி பழையபடி வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் இருக்காது. பெர்மனன்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட், இட் இஸ் டெம்பரரி. Photosynthesis converts energy X into energy Y. X என்ன, Y என்ன எனர்ஜி என்னவா மாற்றுது? ஃபோட்டோசிந்தசிஸில் ஒளி சேர்க்கையில் லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றலை கெமிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றலாக மாற்றும். ஒளி ஆற்றல் என்னவா பண்ணுது? வேதி ஆற்றலாக மாற்றும். ஒளி ஆற்றல். Green parts are autotrophic in their mode of nutrition because they prepare their own food material through photosynthesis. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? green plants are autotrophic. autotrophic என்னது? தனக்குத்தானே சுயமாக உணவை தயாரித்துக் கொள்பவர்கள். தனக்குத்தானே சுயமாக உணவை தயாரித்துக் கொள்பவர்கள் பேர் தான் ஆட்டோட்ரோஃப். ஹெட்ரோட்ரோஃப்னா மற்றவங்களும் சார்ந்திருக்கும். நம்ம ஆட்டோட்ரோஃபா
நம்ம உணவு சமைச்சுக்கிறோமா? நம்ம சமைக்கிறதுன்றது டேஸ்ட்டுக்காக. ஆக்சுவலாக நம்மளால் எனர்ஜியை உருவாக்க முடியாது. நம்மளால் எனர்ஜி பிளான்ட் அதுவாக எனர்ஜி உருவாக்குது, யாரோட உதவி இல்லாமல், ரைட்டா? ஸோ அப்போ பிளான்ட் இஸ் த ஆட்டோட்ரோபிக் நியூட்ரியன்ஸ், ரைட்டா? இன் their mode of nutrition because they prepare their own food materials through the photosynthesis. பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலம் தங்கள் உணவை தாங்களே தயாரிப்பதால் அவை தன்னூட்ட முறை என தன்னூட்ட முறையை கொண்டுள்ளது. தன்னூட்ட முறையுடைய தாவரம் அப்படின்னு என்ன பண்ணலாம், அதை சொல்லலாம். தன்னூட்ட முறை, தனக்கு தானே ஊட்டச்சு தளிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் தன்னூட்ட முறை. அதுக்கு பேர் தான் எனக்கு தன் ஊட்ட முறை அப்படின்னு சொல்றாங்க. Hey, I'm audible. கேட்குறா நான் பேசுறது? புக் இன்சைட் 1 மார்க் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. புக் இன்சைட் 1 மார்க் படிக்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்குது. புக் இன்சைட் 2 மார்க் வேறு படிக்கணும். ஆமாம், என்ன பண்ணணும்? மணிகண்டன் எந்த ஸ்டாண்டர்டு? 10th 9th? ஸோ டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. The loss of water in the form of water vapor, right? Loss of water in the form of water vapor. நீராவி, அதாவது வாட்டர் வேப்பர்னு நீராவியின் வடிவில், நீராவி மாதிரி நீர் ஆவியாகி மேலே வேப்பராக போகுதுல, forms the aerial parts of the plant body is called transpiration. Water evaporates through stomata. எது வழியாக போகுது? இது ஸ்டொமேட்டா வழியாக போகுது. எது வழியாக போகுது? ஸ்டொமேட்டா, இலை துளைகளின் வழியாக வெளியே போகுது. தாவர உடலின் காற்றுள்ள பகுதிகளில், காற்றில் தாவர உடலின்
காற்றுள்ள பகுதிகளில் இருந்து நீராவி வடிவில் இழக்கப்படுவதால் நீராவி போக்கு எனப்படும். நீர் இலைத்துளைகளினுடைய இலைத்துளைகள் வழியாக ஆவியாகிறது. இலையின் துளை வழியாக தான் ஆவியாகி வெளியே போகுது அப்படின்னு சொல்லிருக்கேன். எப்படி போகுது? இலைத்துளைகள் வழியாக தான் ஆவியாகி வெளியே போகுது. 10th ஸ்டாண்டர்ட் சொல்றேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் பிளான் போட்டு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் த செல் தட் சரவுண்ட்ஸ் த ஸ்டோமேட்டா. இலைத்துளைகளை சூழ்ந்துள்ள செல்லின் பெயரை குறிப்பிடுங்க. யார் யாரெல்லாம் இருப்பா? ஈச் ஸ்டோமேட்டா இஸ் சரவுண்டட் பை காட் செல். ரைட்டா? ஒவ்வொரு இலைத்துளைகளையும் காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செல்கள், பாதுகாப்பு ஃபுல்லா அதை பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய காப்பு செல்கள் அப்படின்னு இருக்கு. காட் செல் தமிழ்ல, சாரி இங்கிலீஷ்ல காட் செல், தமிழ்ல காப்பு செல். அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதை பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. Give the technical terms for the following. பின்வருவனவற்றிற்கான தொழில்நுட்ப சொற்களை தருக. என்னென்ன? ட்ராபிக் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நாஸ்டிக் மூமெண்ட். ரைட்டா? ட்ராபிக் மூமெண்ட், அதுக்கப்புறம் நாஸ்டிக் மூமெண்ட். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு. Explain the movement seen in nomatophores. ரைட்டா? nomatophores of அவிசீனி. ரைட்டா? அவிசீனியாவின் சுவாச வேர்களில் காணப்படும் இயக்கத்தை விளக்குக. அவிசீனியான்ற ஒரு செடி இருக்கக்கூடிய சுவாச வேர், அதில் எப்படி அது வந்து சுவாசிக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணணுமா எழுதணுமா. Nematophores are specialized roots that can involve in the respiration of plants. என்ன பண்ணுது அது? Nematophores are specialized roots that can involve in the respiration of plants. ரைட்டா? ரெஸ்பிரேஷன் என்னது? தாவரங்கள் மூச்சு விடுறது. சரியா? புக்கிங் செட் 2 மார்க் அண்ட் 4 மார்க் நான் சொல்லித்தரேன். நான் 10th ஸ்டாண்டர்டுக்கு 7 மணிக்கு லைவ் வருவேன். 7 மணிக்கு லைவ் நான் சொல்லித்தரேன். சரியா? 7 மணிக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு வருவேன். நான் அப்போ வந்து சொல்கிறேன் என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னு. ஸோ நோ வரிஸ், டோன்ட் வரி. சரியா? அப்போ வந்து பார்க்கலாம். These type of roots intakes the gas through its lenticles. ரைட்டா? இது எது வழியாக எடுக்குது? லென்டிக்கல் அப்படின்னு. தங்கள் பட்டை துளைகள். ரைட்டா? பட்டை துளைகள் வழியாக. லென்டிகல்ஸ் தமிழ் பட்டை துளைகள். பட்டை துளைகள் வழியாக வாயுவை உள்ளெடுக்கின்றன. பட்டை துளை வழியாக என்ன பண்ணுங்க? வாயுக்களை உள்ள எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்க, இதே கொஷின் 10th ஸ்டாண்டர்ட்லையும் திருப்பி இருக்குப்பா. இதை நீங்கள் ஃபில் பண்ணுறது. ஸோ இப்போயே ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 கார்பன் டை ஆக்சைடு. நீங்கள் படிக்கிறப்பே நல்லா கவனமாக படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ரைட்டா? நீங்கள் படிக்கிறப்பே கவனமாக படிச்சிருங்க. 6 கார்பன் டை ஆக்சைடு. எத்தனை கார்பன் டை ஆக்சைடு? 6 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 6 வாட்டர். அப்படி படிங்க. இப்படி படிச்சீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு என்னது மறக்காது. 6 வாட்டர் என்ன பண்ணுது? சன்லைட் அண்ட் குளோரோஃபில். அதாவது இங்கே மேலே சன்லைட், குளோரோஃபில் எழுதணும். அவுட்புட்டில் ஒரு குளுக்கோஸ். ஏன்னா பப்ளிக்கில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. 6 ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனுக்கு ஒரு ஆரமார்க் மேலே இருக்க ஆரமார்க் என்ன சொல்லுது? the gas evaporates. என்ன பண்ணுது? வாயுவாக ஆக்சிஜன் வெளியே போயிடுது. ஆக்சிஜன் கேஸா வெளியே போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் என்ன பண்ணுது? கேஸ் மாதிரி வெளியே போயிடுது, கேஸா வெளியே போயிடுது அப்படின்னு. அதுக்கு வாட் இஸ் குளோரோஃபில்? பச்சையம் என்றால் என்ன? பச்சையம்னா என்ன? குளோரோஃபில் இஸ் a green pigment present in all green plant which is responsible for the absorption of light to provide energy for photosynthesis. Chlorophyll is a green pigment. Chlorophyll அதாவது பச்சையம் என்பது அனைத்து பசுந்தாவரங்களிலும் காணப்படும் ஒரு பச்சை நிறமியாகும். It is a green color pigment. எல்லா green color plantலயும் இருக்கக்கூடிய ஒரு green color pigment which is responsible for the absorption of light. இதோட மெயின் வேலை என்னது? லைட் அப்சார்ப் பண்றது. ரைட்டா? ஒளியை அப்சார்ப் பண்றது அதோட மெயின் வேலை. to provide energy for photosynthesis. To provide energy for photosynthesis.
ஸோ எந்த பகுதி பிளான்ட்டோட எந்த பகுதி பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், the plant part which is positive geotrophism, the plant part which is positively geotrophism. Root shows positive geotrophism. வேர் தான் என்ன பண்ண போகுது, வேர்கள் நேர் புவிசார் இயக்கத்தை காட்டுகின்றன. Roots are the plant part which are responsible for anchoring the plants firmly in the soil and helping them to hold the soil. அதாவது தாவரங்கள் ஃபுல்லாக நல்லா தெளிவாக நின்று ஒரு மண்ணில் நல்லா ஊன்றி சாயாமல் ஸ்டெடியாக ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு யார் தான் காரணம், இந்த ரூட்ஸ் தான் காரணம். தாவரத்தை மண்ணில் உறுதியாக நிலைநிறுத்தவும் மண்ணை பிடித்து கொள்ள உதவும் காரணமான தாவர பகுதி வேர்களே. Further, the roots are responsible for absorbing water and mineral salts from the soil and sending it to the leaves to help photosynthesis and growth of the plant. சரியா, and the growth of the plant என்ன பண்ணுது. Further, the roots are responsible for absorbing water and mineral salts from the soil and sending it to the leaves to help in photosynthesis and growth of the plant. Right? Sending it to the leaves to help in the photosynthesis and growth of the plant. செடி வளர்றதுக்கும் photosynthesisக்கும் help பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Name the part of the plant which show positive geotrophism. Why? Plant ஓட இந்த part positive geotrophism இருக்கும். ஏன்? அதே கொஸ்டின் தான், போன கொஸ்டினோட 4th பாயிண்ட். ரைட்டா, the roots grow deep down into the soil and positively geotrophism. ரூட் தான் பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம். ஏன்னா அடியில் கீழே என்ன பண்ணுது, நல்லா ஆழம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. ரைட்டா, நல்லா ஆழம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, what is the difference between the movement of flower in sunflower plant and closing of leaves in the mimosa pudica? ஸோ ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவரை பற்றி பார்த்துக்கலாம். சூரிய ஒளியில் சூரியகாந்தி பூவில் என்ன நடக்குது. In a sunflower plant, the stem tip follows the path of the sun from dawn to dusk. ரைட்டா, சன்ஃப்ளவர் பிளான்ட்ல என்ன பண்ணுது, dawn to dusk, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரிய ஒளி ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் அந்த சன்ஃப்ளவர் செடி என்ன பண்ணுதான், போகுது. அதே இது சாயங்காலம் அல்லது நைட் என்ன பண்ணுதான், வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வந்தது. This is a growth movement and takes place in response to stimulus light. It is an example of tropic movement in response to the light and it is called phototrophism. இதுக்கு பேர் என்னது, phototrophism. அது mimosa pudica. Closing of leaves in mimosa pudica, அதாவது தொட்டால் சிறுங்கியின் இலைகள் மூடுதல், occurs in response to touch. நீங்க தொட்டோடனே அது என்ன பண்ணுவோம், டபக்குன்னு மூடிக்கும். It is not a growth movement and occurs independent of the direction of stimulus. This is nastic movement and it is called thigmonasty. இது என்னது, ஒரு நாஸ்டிக் மூமெண்ட். ரைட்டா, திசை சாரா ஒரு இயக்கம். இது எந்த டைரக்ஷனை பொறுத்து, நீங்கள் தொட்டோடனே அது என்னது மூடிக்கும், திருப்பி கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே தெரிஞ்சிடும். தொட்டால் சினையில் இணைகள் மூடுவது தொடுதலுக்கு ஏற்ப நிகழ்கிறது. இது வளர்ச்சி இயக்கம் அல்ல, வளர்ச்சியை பொறுத்து கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த growth கிடையாது, growth பொறுத்து இது கிடையாது. growthக்கு சம்பந்தம் இது, growthக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, you have a rose plant growing in a pot. How will you demonstrate the transpiration in it? அதில் எப்படி transpiration நடக்குதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் ஒரு ரோஸ் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா. சரியா, transpiration in plant can be demonstrated as follow. A plastic bag must be tied over the leaf and the plant must be placed in the sunlight. ஸோ ஒரே ஒரு இலைக்கு மேலே என்ன பண்ண போகிறேன், ஒரு பிளாஸ்டிக் கவரை நான் கட்டிட்டு என்ன பண்ண போகிறேன், அந்த செடியை கொண்டு போய் சூரிய ஒளியில் வச்சிட போகிறேன். After some times we can see water condensing inside the plastic bag. This has been let out by the leaves and it is called transpiration. அப்போ தண்ணி எங்கேருந்து இருந்துச்சு, இலை துளைகள் வழியா, இலையிலிருந்து வரக்கூடிய எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் தான். அப்போ அந்த தண்ணியை என்ன பண்ணுது, நம்மளுக்கு அந்த இடத்துல வாட்டராக ஃபார்ம் ஆகி ட்ராப்லெட்ஸாக ஃபார்ம் ஆகி நின்றுட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால் நடந்திருக்கு, தாவரங்கள் சுவாசிப்பதனால, தாவரங்கள் டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறது மூலமாக. ஸோ இதுவே நீராவி போக்கு என்னப்படுது, நீராவி தாவரத்துலேருந்து நீராவி வெளியே வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, the tiny microscopic holes called stomata are present in the leaves. அப்போ எது வழியா நடக்குது, இலைகளில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய துளை, அதாவது மிகச்சிறிய ஓட்டல் மிகச்சிறிய துளைன்னு சொல்ல போறாங்க. that is called stomata. இலை துளைகள். இலைகளில் இலை துளைகள் எனப்படும் நுண்ணிய துளைகள் உள்ளன. இந்த இலைத்துளைகளின் திறப்பு காப்பு செல்களால் காக்கப்படுகிறது. இது யார் மெயின்டைன் பண்றா, இது எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் யார் முடிவு பண்றா,
who is deciding? God cells are deciding it. God cell தான் என்ன பண்ணுது? Decide பண்ணுது. The transpiration of water through the stomata are regulated by opening and closing of stomatal opening by the God cell. God cell தான் என்னது? எப்போ ஸ்டொமேட்டா திறக்கணும், எப்போ ஸ்டொமேட்டா மூடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. இலைத்துளை வழியாக நிகழும் நீராவி போக்கு காப்பு செல்கள் இலைத்துளைகள் திறப்பதன் மூலமாக மூடுவதாகவும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ரைட்டா? எப்போ திறக்கணும் எப்போ மூடணுங்கிறது மூலமாக அந்த காப்பு செல் தான் என்ன பண்ணுது? கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி செடியை பத்திரமா பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் என்ன, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் என்ன? ஸோ டிஃபரன்ஸ் கொஸ்டினாலே நான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். எல்லா டிஃபரன்ஸ் கொஸ்டின் என்ன பண்ண நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். சரியா? ஓகே ரைட். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. சரியா? இலைத்துளைகளின் வழியாக நீர் வெளியேறுதல், அதாவது ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட் அஸ் வேப்பர் த்ரூ த லென்டிகல்ஸ். ரைட்டா? பட்டை துளைகள் வழியாக நீராவியாக தாவரங்களில் இருந்து நீர் இழக்கப்படுதல். 90 to 95% of transpiration in plant takes place through stomata only. 90 to 95 விழுக்காடு 90 to 95% of the water goes out through the stomata. வெறும் 5%, very small percentage of water lost by lenticular transpiration. lenticular வழியா ரொம்ப கம்மியாக தான் transpiration இருக்கு, ரொம்ப கம்மியாக தான் என்ன பண்ணுது? வெளியே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க lenticular. சரியா? ரைட். செவன் டு 8 கிளாஸ் இருக்குல்ல, ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க 10th இருக்குல்ல, 7 மணி கிளாஸ் இருக்குல்ல, அப்புறம் என்னடா? 10th 7 மணி கிளாஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சாயங்காலம் மேக்ஸ் நடந்திருக்கு, அப்புறம் 7 மணிக்கு வேறு சயின்ஸ் நடக்கும், அப்புறம் என்ன? 7 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் இருக்கு. 7 மணிக்கு எதுவுமே பார்க்கறதே இல்லை, பார்க்காம வந்துடுறது. ஏண்டா? பார்க்கறதே கிடையாது, பார்க்காம பாதிலே வந்துட்டு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்குறது. ஏண்டா? 7 மணிக்கு சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, வாங்க. To which direction stimuli do a root respond? B வந்து shoot respond. A root என்ன வழியா போகும்? root வந்து gravity, புவியீர்ப்பு விசையை நோக்கி. அதே இது shootனா என்னது? stem. அது என்ன பொறுத்து? லைட்டை பொறுத்து போகுது. ரைட்டா? லைட்டை பொறுத்து. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த லெசன்ல நிறைய டிஃபரன்ஸ் கொஸ்டின் இருக்கு, கவனம். ட்ராபிக் மூமெண்ட், திசைசார் இயக்கம். Unidirectional response to the stimulus, non-directional response to the stimulus. Unidirectional response, தூண்டுதலுக்கு ஒரே திசையிலான விடை இருப்பு, தூண்டுதலுக்கு திசையற்ற. ரைட்டா? இது வந்து does not depend upon the direction, depends upon the direction. Unidirectional. ரைட்டா? growth depends moment, இது வளர்ச்சி சார்ந்த ஒரு அசைவு. இது growth independent, more or less permanent and irreversible. அதாவது இது permanent, இதில் ஒரு மாற்றம் ஆச்சுன்னா அது திருப்பி வரவே வராது. அதே மாதிரி அது irreversible, மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பாது. இட் இஸ் டெம்பரரி அண்ட் ரிவர்சபிள். தொட்டாச்சு, நீங்கள் தொட்டோன்னே மூடிக்குது, திருப்பி கொஞ்ச நேரத்தில் விரிஞ்சதுல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெம்பரரி அண்ட் ரிவர்சபிள், அது பெர்மனன்ட் அண்ட் irreversible. So with this we have completed this chapter. ரைட்டா? இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஸ்மால் கொஷின், அடுத்து ஷார்ட் ஆன்சர் படிச்சிட்டோம். ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸில் we will be discussing about the long answers. வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது? 9th ஸ்டாண்டர்ட் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டவுட் இருக்கு சொல்லுங்கள். What are the doubts you are having? Yes. என்ன ஆச்சு? சாட் பாக்ஸ் தூங்குற மாதிரி இருக்குது. சாட் பாக்ஸில் ஒன்றுமே காணுமே. என்ன ஆச்சு சாட் பாக்ஸில்? சாட் பாக்ஸுக்கு எதுவும் பிரச்சனையா?
என்னாச்சு 9th standard no doubt okay போர்ஷன் என்ன தெரியல குவார்டர்லிக்கு ஸோ ஃபிசிக்ஸில் 3 கெமிஸ்ட்ரியில் 3 பயாலஜியில் மட்டும் 4 லெசன் இருக்குது ரைட்டா பயாலஜியில் மட்டும் 4 லெசன் கரெக்டா நோ டவுட் ஓகே குட் ஸோ இன்னைக்கோட என்ன அப்படின்னா நம்மளோட தீ மின்னல் ஆஃபர் முடியுதுப்பா இது வரைக்கும் நம்ம தீ மின்னல் எதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க யாராவது அப்படின்னா உடனே நம்ம தீ மின்னலில் ஜாயின் பண்ணிடுங்க விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரைட்டா நம்ம தீ மின்னலில் ஜாயின் பண்ணிடுங்க ரைட்டா பயாலஜிலையும் 3 தானா 3 + 16 17 18 19ல 19 வரைக்கும் இருக்குல்ல 19 வரைக்கும் இருக்குல்லப்பா 19th சாப்டர் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நாம 19th வரைக்கும் அதான் இதான் 19th சாப்டர் சாப்டர் 19 வரைக்கும் இருக்கு ஸோ சூப்பராக படிக்கிறோம் மாசாக படிக்கிறோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போகிறேன் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் கெத்தாக மாசாக படிச்சுட்டு இந்த தடவை நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸாம் சூப்பராக எழுதுகிறோம் கரெக்டாக சரி ஓகேப்பா ரைட் டீ மின்னல் ஜாயின் பண்ணாதவங்க இனி டீ மின்னல் ஜாயின் பண்ணுங்க விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே தேங்க்யூ